ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். சார், இந்த பங்குனி மாதத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? பங்குனி மாதத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல்வேறு விதத்தில் நன்மைகளை சந்திக்கக்கூடிய மாதமாகத்தான் ரிஷபராசி அமையுது. பொதுவாகவே ரிஷபராசியை சேர்ந்தவங்க வசீகரமான தோற்றம் இருக்கக்கூடிய வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். வாகனத்தில் நீண்ட தூர பயணம் போகணும், வாழ்க்கையில் சுகபோக வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய அதிகமாக விரும்பக்கூடிய ராசி ரிஷபராசியாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ரிஷபராசியை சேர்ந்த உங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய மாதமாக காலமாக கனவு கண்டிருப்பீங்க இல்லையா, அந்த கனவு கண்ட சொந்த வீட்டு கனவு நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையப்போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது சொந்த வீடு அல்லது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அச்சாரமாக திகழக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த மாதத்தில். அப்படி 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் பற்றாக்குறையாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வீடு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்தால் கூட சமுதாயத்தில் கௌரவமான வீடாக கௌரவமான வாழ்க்கையாக அமையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் அமையும். இந்த செவ்வாய் பகவானோடு அதாவது சொந்த வீடு அல்லது பூமி வாங்கக்கூடிய பூமிகாரகன் செவ்வாய் பகவானோடு உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சேர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய புத்தி கூர்மையோடு பொதுவாகவே சில பேருக்கு சொல் புத்தி வேணும், ஆனால் பல பேருக்கு சுய புத்தி தான் செயல்படும். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகளை உங்களுக்கு நீங்களே எடுக்கும் பொழுது முன்னேற்றமான மாதமாக பங்குனி மாதம் அமையும். சில நேரங்களில் அடுத்தவங்க ஆலோசனையை கேட்கலாம், ஆனால் அடுத்தவங்க ஆலோசனையை முழுவதுமாக நம்பாமல் உங்களுடைய செயல்பாடு மூலமாக உங்களுடைய சுய புத்தி மூலமாக முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையுது. பங்குனி மாதத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்கு சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கக்கூடியது. அரசாங்கத்தில் ஒரு சில விஷயங்கள் சலுகைகளாக கிடைக்கக்கூடியது. உதாரணமாக ஒரு பூமி வாங்குகிறோம், அந்த வீட்டு மனையில் வீடு கட்டுறோம்னு வைங்களே, அந்த வீடு கட்டுற வரைபடத்திற்கு மிக மிக விரைவாக எளிதாக ஒப்புதல் கிடைக்கிறது. அல்லது இருக்கிற வீட்டு மனைக்கு பட்டா கிடைக்கிறது, அல்லது கட்டி முடிக்கப்பட்ட வீட்டுக்கு மின் இணைப்பு கிடைக்கிறது, அல்லது கட்டி முடிக்கப்பட்ட வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு கிடைக்கிறது. இந்த மாதிரியான வீடு அல்லது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சகாயமான அல்லது சந்தோஷமான அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுசரணையான ஒரு பதில் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையும் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயமா இருந்துட்டு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால அந்த சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால மாத ஆரம்பத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் அமையும். மாத ஆரம்பத்தில் சந்திர பகவான் மகர ராசியில் இருக்கிறதுனால பெண்களுக்கான தேவைகள் பெண்களுக்கான நியாயமான ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். பெண்கள் சார்ந்த தொழில் இருக்கும் இல்லையா, அதாவது அழகு நிலையம் வச்சுக்கிறவங்க அல்லது அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். அதே மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் சம்மந்தப்பட்டது, விளையாட்டு பொருட்கள் சம்மந்தப்பட்டது, பாதையோரம் இந்த பொம்மை விற்பாங்க இல்லையா, டாய்ஸ் சம்மந்தப்பட்ட பொம்மை வியாபாரம் சம்மந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு உண்மையான அல்லது நன்மையான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துக்கிட்டு இருக்கும். வெளிநாட்டு பயணங்களில் குறிப்பாக வெளிநாட்டு பயணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத தடை அல்லது தேவையில்லாத தாமதம் இருந்துன்னு வைங்களே, அதுவெல்லாம் தானாக விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது. எல்லாவற்றுக்கும் மேலாக ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய அதாவது ஓரிரு வருடங்களுக்கு சனி பகவான் மிக மிக சாதகமாக அதாவது உங்களுடைய ராசிக்கு பெருத்த யோகத்தை வலுத்த வகையில் கொடுக்கக்கூடிய கனத்த வருமானத்தை நினைச்ச மாதிரி கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி ரிஷபராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் லாபம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் வெறுமனே லாபங்கள் அப்படிங்கிறதுக்கு மேலே யோகங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும்.
சார், ரிஷபராசிக்கு இந்த மாதம் மட்டும் இல்ல, சனி பகவானால 2 வருடங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார். இன்னும் இவங்க நிலம் வாங்குறதுக்கோ இல்ல மற்ற வேலைகளுக்கோ ஈஸியா சுலபமா முடியறதுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான நன்மைகளை வழங்க இருக்கு சார்? மாத சஞ்சாரப்படி, மாத கிரக நிலைகளைப்படி, மாத கிரக நிலைகளுடைய கோள்கள் சஞ்சாரப்படி பார்த்தீங்கன்னா, கோச்சாரப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாகவே சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த மாத கிரக சஞ்சாரம் அல்லது கிரக கோச்சாரம் அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய சாதக சம்பந்தப்பட்ட அடிப்படை ஜாதகம் இருக்கும் இல்லையா, இந்த மாதம் பிறக்கும் பொழுது மாதம் பிறக்கக்கூடிய இந்த தினத்தில் எந்தெந்த கிரகம் எந்தெந்த சஞ்சாரத்தில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமான நன்மைகளை சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சரித்திரமும் அமையும், சில பேருக்கு தரித்திரமும் இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆக அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடங்கள் விலகணும் அப்படின்னா, அந்த தடங்கள் இடைஞ்சல் இல்லாமல் அமையணும் அப்படின்னா அதற்கு குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய சுபிட்சமாகவே அமையும். அந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை தகர்த்தெறியக்கூடிய சின்ன சின்ன தடைகளிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்போடு வல்லமையோடு உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு. ஒரு சமயம் உங்கள் ஜாதகத்தில் கடுமையான தோஷம் வைங்களே, அந்த தோஷத்தை உங்களுக்கு காட்டக்கூடிய இருக்கிற தோஷத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தி அந்த தோஷத்தில் ஏதாவது ஒரு வகையில் நிவர்த்தி கிடைக்க செய்து, அதே மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை சமர்ப்பணமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.